So hi guys, welcome you all to TechWeb channel. ஸோ இன்னைக்கு நம்ம TechWeb சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா SRT, சப்ரிப் அண்ட் சப்ரிப்ல இருக்க டெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸ், அதாவது சப்டைட்டில் இருக்க டெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸ் பற்றி தான். ஸோ வாங்க guys, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு போன வீடியோவில் சொன்னது தான் சப்ரிப், அதாவது சப்ரிப் பற்றி சொல்ல போகிறேன். சப்ரிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ இது பெய்ட் சாஃப்ட்வேர் கிடையாது, ஃப்ரீ சாஃப்ட்வேர். அதுக்குன்னு தனியாக காசு கட்டுறது எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் காண்டி தான் முதல்ல தயாரிக்கப்பட்டது. ஸோ இதை டெவலப் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் அண்ட் சகி. ஸோ இது வந்து டெல்ஃபி லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. அண்ட் இது அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா GNU GPL அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம் தான். ஸோ இது நிறைய தடவை யூஸ் பண்ணியிருந்தாலும் நிறைய தடவை மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தாலுமே 2018 தான் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க இந்த சாஃப்ட்வேரை. ஸோ இதுதான் இந்த பேசிக்கான இன்ஃபோ, அதாவது SRT பற்றின பேசிக்கான இன்ஃபோ. அண்ட் இதுக்கப்புறம் வெப் VTT இது மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன் வந்தாலுமே இதை தான் பேசிக்காக யூடியூப், ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது பைனரி டேட்டா எப்போவுமே இன்வால்வ் பண்ணாது, அதாவது 0 1 1 0 இந்த மாதிரி பைனரி டேட்டா என்றைக்குமே இன்வால்வ் பண்ணுறது இல்லை. நார்மலாக டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். போன வீடியோவில் உங்களுக்கு சப்டைட்டில் கிரியேட் பண்ணது தான் வீடியோட டைமிங், டியூரேஷன் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் சப்ரிப் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சேவ் பண்ணும்போது தான் SRT, அதாவது சப்ரிப் டெக்ஸ்ட்ங்கிற ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தாங்க SRT பற்றி. ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மேட் பற்றி அடுத்து பார்ப்போம். அதாவது சப்டைட்டில் இருக்க டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ஸ், அண்டர்லைன், போல்டு, இட்டாலிக்ஸு, ஃபாண்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ் தான் பார்ப்போம். ஸோ சொன்னது தான் 4 தான் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கான லைன்ஸ் எப்படி எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐன்னு ஆரம்பிச்சு இந்த டேக் ஆரம்பிச்சு இந்த டேக்ல முடியும், இதுக்குள்ள ஆக்சுவலாக டெக்ஸ்ட் வந்துடும் இப்படின்ற மாதிரி தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோக்ராமர்ஸ்க்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். HTML டேக் மட்டுமே இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாங்க, HTML டேக் தான். அதை தான் ஆக்சுவலாக இந்த இட்டாலிக்ஸில் அதாவது ஃபார்மேட்டிங்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ சப்டைட்டில் அப்ளை பண்ணி பார்ப்போம். எப்படி எப்படி உங்களுக்கு காமிக்குதுங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு தான் நான் ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு தான் சப்டைட்டில் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்றது பார்ப்போம். ஸோ போன வீடியோலேயே சொன்னது தான் சப்டைட்டில் நம்பர், டியூரேஷன், and next text. த்ரீ செகண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இங்கேருந்து 4லேருந்து 6 வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மட்ஸில் இட்டாலிக் டேக் அப்ளை பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் சேவ் பண்ணிக்கிறேன். subs.srt போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஆல் ஃபைல்ஸ்னு கொடுத்து சேவ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இட்டாலிக் டேக் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஹலோ டேக் என் பண்ணிட்டேன். ஸோ அது ஓப்பனில் இருக்கும்போது நேம் மாற்ற முடியாது. ஓகே, ஸோ இட்டாலிக் டேக்கை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து ஸ்லாண்டிங் இட்டாலிக் லெட்டரில் காமிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா அண்டர்லைனை செக் பண்ணி பார்ப்போம். சாரிங்க, இந்த இடத்துல ஒரே நம்பர் கொடுத்துருக்கேன். நாலு சப்டைட்டில் கொடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து போல்டு. எயிட்ல வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கலர். ஆக்சுவலா அதாவது இப்போ வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த கலர்ல காமிக்கணுங்கிறது சொல்றது. ஸோ இது ஒவ்வொன்றையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இட்டாலிக்ல உங்களுக்கு காமிக்குது. நெக்ஸ்ட் அண்டர்லைன்ல காமிக்குது. போல்டு பண்ணி காமிக்குது. நெக்ஸ்ட் கிரீன்ல உங்களுக்கு காமிக்குது. அதாவது ஃபாண்ட் கலரை சேஞ்ச் பண்ணி காமிக்குது. ஸோ இது எல்லாமே தனித்தனியாக தான் பண்ண முடியுமா, நெஸ்டடாக பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. இப்போ இந்த டேக்குள்ளேயே அண்டர்லைன் இந்த டேக்கையும் கொடுத்தீங்க அப்படின்னா இட்டாலிக்ஸ்லையும் காமிக்கும், அட் தி சேம் டைம் அண்டர்லைன் பண்ணியும் காமிக்கும். இப்போ பாருங்களேன், ஹலோ அண்ட் அண்டர்லைன் போட்டு காமிக்குது. இதே மாதிரி எல்லாத்தையுமே நெஸ்ட் பண்ணி வைக்கலாம். சேம் டைம்ல இட்டாலிக்காவும் காமிக்குது, போல்டு பண்ணியும் காமிக்குது, அண்டர்லைன் பண்ணியும் காமிக்குது, ஃபாண்ட் கலரும் சேஞ்ச் பண்ணி காமிக்குது. ஸோ எல்லாமே நெஸ்டடாகவே கொண்டு வரலாம். ஸோ இதுதான் கைஸ் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்ஸ். அண்ட் போன வீடியோல சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட்ஸ், அதாவது ரிப்பிட்டேட்டிவா செகண்ட் கூட கேப் விடாமல் பேசும்போது அந்த இடத்துல மில்லி செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா 0001 இல்ல 101 to 2000 இங்கே முடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் 3 செகண்ட்ஸ்லேயே போட்டு 2000 இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 300 முடிக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கேன்னா 3000 இங்கே முடிச்சு அந்த அடுத்த செகண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துலயே அடுத்த சப்டைட்டில கொடுத்துரு அப்படின்றது தான் இந்த கோடிங்கான அர்த்தம். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். அந்த கேப் கூட விடாம அடுத்த இடத்துல ஆரம்பிச்சிருங்கிற மாதிரி தான் இந்த அர்த்தம் இந்த சப்டைட்டிலுக்கு. ஸோ இவ்வளோதான் கைஸ், சப்டைட்டில் ஃபார்மேட்டிங், எஸ்ஆர்டி, இது எல்லாமே இவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குற வரைக்கும் உங்களிடம் இருப்பது நான் உங்கள் எல்எம் குமார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்களோட கருத்துக்களை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. See you.